வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக என்ன பார்க்க போறோம்னா, மாம்பழம் வச்சு ஒரு பாயசம் பண்ண போறோம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து நல்ல மாம்பழம், நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் வந்து நீங்க வந்து அரைச்சி நல்லா 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா கூழா 1 கப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து முதல்ல மாம்பழத்தை வதக்கிக்கலாம். மாம்பழம் வந்து நெய்ல வதக்கியாச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் தான் சேர்க்க போறோம். 2வது தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணி பாலை ஃபர்ஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி பால் சேர்க்கிறேன். இதுல ஒரு கொதி வரட்டும். தேங்காய் வந்து நல்லா 1 கப்பு மாம்பழ கூழ் எடுத்துட்டோமா, அதே கப்லேயே வந்து நல்லா அடைச்சி 1 கப்பு தேங்காய் எடுத்து அதில் வந்து தண்ணி பால் தனியாகவும் திப்பால் தனியாகவும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி பால் சேர்த்து ஒரு கொதி விட போறோம். அதுதான் இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. பாருங்க, தேங்காய் பால் சேர்த்து 2வது தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து நம்ம வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து வெல்லம் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு மாம்பழக்கூழ் எடுத்துட்டோமா, அதே அளவு வெல்லம் அதே கப்பில் 1 கப் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து வெல்லத்தை வந்து சீவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கரைச்சி வடிகட்டிட்டு இப்போ இதில் சேர்த்துருக்கோம். இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்துருக்கோமா, இது நல்ல ஒரு கொதி வரணும். அப்போதான் வந்து அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போகும். அது வரைக்கும் அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து திக் பால் எடுத்து வச்சிருக்கோம், தேங்காய் பால், அதை சேர்க்க போறோம் நாம. வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து திக் தேங்காய் பால் சேர்க்க போறோம். திக் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து கொதிக்க விட்டீங்கன்னா திரிஞ்சாப்பில் ஆயிடும். அதனால கொதிக்க கூடாது. ஜஸ்ட் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சேர்த்த உடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிடுவோம். இல்லை முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி பருப்பும் போடலாம். நீங்கள் வந்து தேங்காய் வந்து நல்ல பல்லுப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் நெய்யில் வதக்கியும் போடலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன், நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுடைய மாம்பழ பாயசம் ரெடி. நம்மளுடைய மாம்பழ பாயசம் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நம்ம மில்க் ஷேக்லாம் பண்ணுவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. நம்ம மாம்பழத்தை அரைச்சி பால் சர்க்கரை சேர்த்து அரைச்சி குடிப்போல, அதே மாதிரி இது வந்து தேங்காய் பாலும் நம்ம வெல்லமும் சேர்க்குறோம். அவ்வளோதான். கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து மாம்பழ பாயசம் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.